உங்களுடைய உள்ளூர் கவுன்சிலர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த 10 பூங்காக்களிலும் நாங்களே உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் மாநில தொந்தரவு செய்யாமல் இருக்க அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. நீங்க தான் ஒத்துழைப்பு தரணும். அந்த கேள்வி நேரத்தில் என்ன பேசுறீங்க? தொகுதியிலே வார்டு நம்பர் 68 டாடாபாட் 2வது வீதி 4வது வீதி, 69வது வார்டு ராமலிங்க காலனி, 69வது வார்டு ஜவஹர் நகர், 63வது வார்டு பசும்பொன் நகர், 66வது வார்டு அம்மன் குளம், 70வது வார்டு தியாகராயா நியூ ஸ்டேட், 83வது வார்டு விஓசி பார்க், 83வது வார்டு குறிஞ்சி கார்டன், 63வது வார்டு வள்ளியம்மாள் பார்க். 10 இடங்களை நாங்கள் ஏற்கனவே பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதுல நீங்க பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு இடத்தை மட்டும் அலாட் பண்ணி கொடுத்தால் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாயிலாக CSR நிதியின் வாயிலாக கூட உடற்பயிற்சி மையங்களை நாங்களே அங்க ஏற்பாடு செய்து கட்டிக்கொள்கிறோம். அதற்கு உங்கள் அதிகாரிகள் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய உள்ளூர் கவுன்சிலர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த 10 பூங்காக்களிலும் நாங்களே உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் மாநில தொந்தரவு செய்யாமல் இருக்க அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. நீங்க தான் ஒத்துழைப்பு தரணும். அந்த கேள்வி நேரத்தில் என்ன பேசுறீங்க? மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இருக்கிற விஷயத்தை சொல்றேங்க ஐயா. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய தொகுதி இருப்பது மொத்தம் 11 வார்டுகள் தான் உங்களுடைய தொகுதி மொத்தமே. உறுப்பினர் இருந்து கேளுங்க. அந்த 11 வார்டுகள் தான். ஆனால் இப்போது நீங்கள் சொல்லியிருப்பது புதிதாக 10 இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் மக்களுடைய உடல்நலத்திலே மிகவும் கருத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்து தர சொல்லி மாண்புமிகு முதல் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே நீங்கள் கேட்ட இடங்களில் இந்த ஆண்டு அதற்கான பொது இடங்களிலே அதை செய்து தரப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தமிழ்நாட்டிலே மொத்தம் எந்த இடத்திலும், சென்னையில் கூட இல்லை, கோவையில் தான் 50 ஏக்கர் பரப்பளவிலே செம்மொழி பூங்கா நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 167.25 கோடி மதிப்பீட்டில் இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டிலே அங்கே தான் மிக சிறப்பான ஒரு புதிய பூங்கா, அதாவது விளையாட்டரங்கம், பொது கூட்டரங்கம், மக்களுடைய பொழுதுபோக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் என்னென்ன மரங்கள் இருந்ததோ, இந்தியாவில் எந்தெந்த பழமையான மரங்கள் இருந்ததோ அத்தனையும் உருவாக்குகிற ஒரு பெரிய பூங்காவை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். கோவைக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக அது வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிந்து விரைவிலே முதலமைச்சர் அவர்களும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே எந்த உள்ளூர் கவுன்சிலரும் எல்லாம் ஒன்றும் கெடுக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், CSR ஃபண்டை பற்றி சொல்கிறீங்க. CSR ஃபண்டு நீங்கள் கம்பெனிக்காரங்க நேரடியாக வெளியூர்லேருந்து வந்த கம்பெனிக்காரங்க அந்த ஊருக்கே செலவு பண்ணுறாங்க. அது நீங்கள் கேட்டு நம்முடைய அமைச்சர் ராஜா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லி இந்த ஊரில் இருக்கிற நிறுவனங்கள் இந்த ஊரில் தான் வளர்ச்சிக்கு செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சரும் நம்முடைய ராஜா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே CSR ஃபண்டை நீங்களே கேட்டு வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை, வாங்கி கொடுங்க, செய்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.